சட்டசபையில் அநாகரிகத்தோடு நடந்து கொள்வது திமுகவிற்கு ஒன்றும் புதிதல்ல என்று சரத்குமார் கூறியுள்ளார். சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நிறைவடைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார், விவசாயத்துறையை லாபகரமான தொழிலாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசு அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சட்டசபையில் திமுக துணைத் தலைவர் துரைமுருகன் சபை நாகரிகத்திற்கு எதிராக நடந்து கொண்டது பற்றி கருத்து தெரிவித்த சரத்குமார், இப்படி செயல்படுவது திமுகவினருக்கு புதிதல்ல என்று சாடினார். துரைமுருகன் அவர்கள் இருந்து பேசும்போது, நாங்கள் எல்லாம் நாகரிகத்தை கடைபிடிப்பவர்கள், நாகரிகமாகத்தான் நடந்து கொள்கிறோம், நீங்கள் வேணாலும் அந்த ஒளிநாடாவை எடுத்து பாருங்கள், அதில் நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் எழுந்து சொல்லும் போது நாகரிகமாக நடந்து கொள்கிறேன் என்று சொல்பவர்கள் தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டர்களும் இருப்பார்கள். ஆக சட்டமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்வது அவர்களுக்கு புதிதல்ல, ஏற்கனவே அநாகரிகமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டின அடிப்படையில் அவர்கள் இயக்கத்தின் தலைவர், அவரும் சட்டமன்ற உறுப்பினர் தான், முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை பற்றி ஒரு செய்தித்தாளிலே படிக்கும் போது அவரை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள். ஆக சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும் அவர் சட்டமன்றத்திற்கு வந்து அந்த கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். திமுகவில் தளபதி என்றொருவரும், அஞ்சா நெஞ்சன் என்றொருவரும், எதையும் தாங்கும் இதயம் கொண்டவரும் இருப்பதாக கூறிக்கொள்பவர்கள் சட்டசபையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்ளாதது ஏன் என்றும் சரத்குமார் கேள்வி எழுப்பினார்.